வீடியோ நம்ம இன்றைக்கி தஞ்சாவூர்லேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா எல்ஜி இன்வெர்ட்டரு. இது பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர்லேயே பீட் டைப்பு. ஸோ இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எல்இடி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்இடி டைப்பு. இதனால் செக்மெண்ட் எதுவும் தெரியாது. இது பார்த்தீங்கன்னா 5 டைம் பிளிங்கிங்கு. 5 டைம் பிளிங்கும் போது நம்மளுக்கு கம்யூனிகேஷன் எரரு. ஸோ எதனால் கம்யூனிகேஷன் எரர் வருதுன்னா நம்ம செப்பரேட்டாக அவுட்டோர் போர்டு ஃபஸ்ட் ஆன் பண்ணி பார்க்கலாம். பட் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணால் கெப்பாசிட்டர் மட்டும் சார்ஜ் ஆகுது. பட் இங்கே இருக்கிற எல்இடி எந்த ஒரு லைட் பிளிங்கிங் இல்லை. ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது அவுட்டோர் போர்டு தான் ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா கம்யூனிகேஷன் போது இன்டோர் அவுட்டோரை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் நம்ம ஒர்க் பார்க்க முடியும். இப்போ இந்த லைட் எரிஞ்சால் மட்டும்தான் 12 வோல்ட்டு 5 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 15 வோல்ட்டு ஐபிஎம் போகிற எல்லாத்துக்குமே செக்ஷனுக்கு வோல்டேஜ் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வோல்டேஜுமே வரலன்னு நினைக்கிறேன் இன்புட்டாக. சரி நம்ம என்ன பிரச்சனைன்னு கழட்டி பார்த்துட்டு ஃபைனலாக ரெடி பண்ணி கம்ப்ரஸர் வச்சு ஓட்டிட்டு நம்ம அகைன் தஞ்சாவூருக்கே சென்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் போர்ட் ரெடி ஆகுதா இல்லையான்ட்டு. இது எஸ்எம்பிஎஸ் ப்ராப்ளம்லாம் சொல்லி எஸ்எம்பிஎஸ் சைஸும் சேஞ்ச் பண்ணோம். பட் பார்த்தோன்னா மைக்ரோ கண்ட்ரோல் ஷார்ட்டு. ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் தான் அடி வாங்குதுன்னு நினச்சோம். பட் அவுட்டோர் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோல் ஷார்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதுக்கான வெரிஃபைடு பண்ணிட்டு நம்ம மைக்ரோ கண்ட்ரோல் கிடைக்குதா மார்க்கெட்டில் செக் பண்ணி பார்த்தோம். பட் இந்த மார்க்கெட்டில் கிடைச்சது. பட் இந்த எல்ஜிக்கான மட்டும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ கண்ட்ரோல் மாற்றிட்டோம். புதுசு போட்டிருக்கோம். ஆனால் புதுசு போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ எல்இடி எரியுது. ஓகே, இப்போ எல்இடி வந்தால் போர்டு ஆன் ஆகிடுச்சு பக்காவாக. இப்போ போர்டு ஆன் ஆனாவே 15 வோல்ட்டு 12 வோல்ட்டு 5 வோல்ட் எல்லாமே பக்காவாக பிரித்து கொடுக்குது. ஐபிஎம்க்கும் மைக்ரோ கண்ட்ரோலுக்கும் அப்புறம் மற்ற ரிலே டிரைவர் சர்க்யூட்டுக்கு எல்லாருக்குமே இருக்குது கரெக்டாக. ஸோ இன்டோரும் டிசி மோட்டர் தான், அவுட்டோரும் டிசி மோட்டர் தான். சரி, இப்போ ஃபைனலாக நம்ம கம்ப்ரஸரை வச்சு கூட்டிகிட்டு அகைன் தஞ்சாவூருக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம் நம்ம. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா எந்த எரர் இல்லை. ஜஸ்ட் லைட் மட்டும் எரிஞ்சுன்னு இருக்கும். எப்போ எரர் தான் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். ஓகே, நம்ம இது யூனிட் பக்கா இருக்குது. அப்டேட் மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் மட்டும் கொடுத்துருங்க ப்ரோ. மற்றபடி எந்த பிரச்சனை இல்லை. ஸோ தேங்க்யூ.